உங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுல, வளர்க்குறதுல, ஐயோ! எனக்கு ஏன் இத்தனை பிள்ளைங்க? அதாவது சில 2 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்கும். சிலருக்கு 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, "ச்சே! நான் உன்னோட நிறுத்தியிருக்கலாம். நான் 2 பிள்ளையோட இருந்திருக்கலாம். ஏன் இப்படி நானு?" அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கற்பத்தின் கனி உங்களால அல்ல. கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம். யூ ஆர் கிஃப்டட். நான் எங்க வீட்ல 8வது குழந்தையாம் எங்க அம்மாவுக்கு. அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நான் குழந்தை உண்டானோடனே இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்றதுக்காக யோசனை பண்ணி ஆலோசனை கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க சொன்னாங்களாம், "அம்மா, உனக்கு ஏற்கனவே 7 பிள்ளை இருக்குது. இந்த குழந்தை வேண்டாம் நீ எதனாலும் பண்ணேன்னா, நீ இறந்து போயிட்டா அந்த 7 குழந்தைய யார் பாப்பா? கொடுத்த கடவுள் வளர்ப்பாருமா" அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். கடவுள் தானே கொடுத்தாரு, அவரே வளர்ப்பார். ஆம் பிரியமானவர்களே, தாயின் கருவில் இருக்கும்போதே மரணம் மோசேயை போல எனக்கு வந்தது. ஆனால் என் தேவன் என்னை கருவிலிருந்து பாதுகாத்து வளர்த்து அவர் என்னை தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பமாக என்னை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அற்பமாக இருந்தேன், கடைசி பிள்ளை. 7 பேருக்கும் நான் தான் கடைசி. எல்லாரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, எங்கள் எச்சிப்பால் குடித்து வளர்ந்த, நீ எங்கள் எச்சிப்பால் குடித்து வளர்ந்தன்னு ரொம்ப அழுவேன். அப்போ எல்லாம் சின்ன வயசில் விவரம் தெரியாது. ஆனால் தேவன் நம்மளை குறித்து நோக்கம் வைத்திருக்கும் போது 8வதாகிய பிறந்த என்னை இன்னும் ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க, 8வது பிறந்த பொட்டை கழுதை, எட்டி பார்த்த இடம்லாம் குட்டியச்சவருன்னு. இல்லை பிரியமானவர்களே, தேவன் என்னை எல்லாரை விட உயர்த்தி யோசேப்பை போல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அப்போது 8வது குழந்தை இது என்ன ஆகும் அப்படின்னு நினச்சாங்க பெற்றோர். ஆனால் கர்த்தர் என்னை உருவாக்கி வளர்த்து திருமணத்தை முடித்து எனக்கு 2 பிள்ளைங்களையும் 4 பேர பிள்ளைகளையும் கொடுத்து கர்த்தர் என்னை ஊழியத்தில் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். காட் பிளஸ் யூ. எத்தனை குழந்தை இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.